நமஸ்தே. விசாரத் பூர்வாத் மெயின் புக்கில் எங்களுக்கு எடுக்கிறேன். இது நியூ சிலபஸ். ஸ்ரீகண்ட் கா அனுஜ் லால் பிஹாரி ஹே. ஸ்ரீகண்டுடைய தம்பி தான் இந்த லால் பிஹாரி. ஹிருஷ்ட் புஷ்ட் और சுந்தர் லடுக்கா ஹே. அவர் ஒரு ஹட்டா கட்டா அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான பாடி கொண்டவர், உடல்நிலை கொண்டவர்னு சொல்கிறாங்க. குஸ் மிசாஜ் கா யுவக் ஹே. அவர் ஒரு நல்ல ஹாப்பி சுபாவம் கொண்ட ஒரு ஹேபிட் गुणम கொண்ட ஒரு लड़का एक दिन एक साधारण सी बात पर गुस्सा होकर अपनी भाभी से झगड़ा मोड़ लेता है. ஒரு நாள் ஒரு சாதாரண பாத், ஒரு நார்மலான ஒரு சின்ன விஷயத்தில் கோவப்பட்டு, குஸ்ஸா ஹோக்கர்னா கோவப்பட்டு, பாபின்னா இந்த இடத்துல அண்ணனுடைய ஒய்ஃப் அண்ணி மேலே ஜகடா மூல்யத்தனா ஃபைட் ஏற்படுத்திக்கிறார். அன்னிக்கிட்ட சண்டை போட்டுக்கிறாரு ஒரு சாதாரண விஷயத்தில். உஸ்கே பிரதி கட்டூர் சப்தோं का प्रयोग करता है. அவங்க மேலே ஒரு கடுமையான வார்த்தைகளை பிரயோக் பண்ணுறாரு. மத்தலப் பேட் வேர்ட்ஸ், கடுமையான வார்த்தைகளால் அவங்க அண்ணியை திட்டுறாரு. जब श्रीकंड कहता है कि वह अपने भाई का मुँह भी देखना नहीं चाहता तो அவர் ஸ்ரீகண்ட் சொல்கிறாரு, எங்கே என்னோடய ஒய்ஃபுக்கு ரெஸ்பெக்ட் இல்லையோ அங்கே நான் என்னோடய பிரதர் மூஞ்சியை கூட நான் இனிமேல் பார்க்க மாட்டேன், ஸோ இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு ஸ்ரீகண்ட் சொல்கிறார். லால் பிஹாரி துரந்த் கர் சோடுக்கர் பஹர் ஜானே லக்தா ஹே. உடனே லால் பிஹாரி சொல்கிறாரு, யாரும் வெளியே போக வேண்டாம், நானே வெளியே போய்க்கிறேன் அப்படின்னு. துரந்த்னா இம்மீடியட்லி, கர் சோடுக்கர் பஹர் ஜானே லக்தா ஹே, வெளியே போக ஆரம்பிச்சிட்டார். ஆகிர் பாபி கி பாத் மான்கர், கடைசியாக அண்ணியோட பேச்சை கேட்டு, பாபின்னா அண்ணா ஒய்ஃப், அண்ணியோட பேச்சை மான்கர்னா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, अपने भाई का गले लगा लेता है. அப்போ அவரோட அண்ணாவை ஹக் பண்ணிக்கிறார் கடைசியாக. प्रेमचंद्र ने लाल बिहारी को एक अच्छे युवक के रूप में चित्रित किया है. நம்ம பிரேம்சந்திரஜி ஒரு நல்ல பிரதராக இந்த இடத்துல லால் பிஹாரியை சித்தரித்து சொல்லியிருக்காரு. ஆல் தி பெஸ்ட். நல்லா எழுதுங்கம்மா.